வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி பலாப்பழம் உருண்டை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது லட்டுன்னு சொல்லலாம், பலாப்பழம் உருண்டைன்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பலாப்பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு பவுலில். இப்போ நம்ம பேன் வச்சு கொஞ்சம் நெய் போட்டு நம்ம கேஷ்யூ ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகுது. இப்போ கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் நம்ம போட்டுடலாம். உடனே எடுத்துடலாம். ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் ரவை எடுத்துருக்கேன். அந்த ரவையில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி அதே அளவுக்கான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதே டைமில் இதே நெய்யில் நம்ம இந்த பலாப்பழத்தை ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது ஒரு 2 மினிட் நான் ஸ்லோவில் இந்த நெய்யில் போட்டுட்டு வணக்கிட்டேன். இப்போ அதே டைமில் இந்த ரவை ஊற வச்ச அந்த ரவை நம்ம இதில் போடுறோம். இதில் போட்டு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்ம நல்லா வணக்கலாம். இதில் இருக்கிற அந்த நீரெல்லாம் வத்துற மாதிரி நம்ம வணக்கலாம். அதே டைமில் இந்த சுகரு நான் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த சுகரும் இதில் நம்ம போட்டுடலாம். இதை போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய்யை ஊற்றி நம்ம நல்லா கிளறிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் தூவிடலாம். இது ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாகினதும் நம்ம லட்டு பிடிக்கலாம். இது எந்த லட்டுன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சாதாரண வாங்குகிற லட்டு மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இதில் பலாப்பழ லட்டுன்னு தெரியும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூ கிரேப்ஸ் எல்லாம் நம்ம இதில் போட்டுடலாம். இனி நம்ம லட்டு பிடிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய ஸ்வீட் தயாராகிடுச்சு. இது இப்படி கொடுத்தாங்கன்னா லட்டுன்னு தான் நினச்சிக்குவாங்க. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் அந்த டேஸ்ட்டு தெரியும். நம்ம நெய்யில் வணக்கும்போது கொஞ்சம் தேங்காய் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் போடலை. ஆனால் தேங்காய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.